வணக்கம் மத்தலை யூனிவர்சல் ஆலயத்தின் கவலைப்படுவது நிறுத்துங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலே உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். ஒரு பாட்டில் தண்ணீர் அல்லது ஒரு கிளாஸ் தண்ணீரை தயார்படுத்திக் கொள்ளுங்க. இந்த கூட்டத்தினுடைய இறுதியிலே இந்த தண்ணீரானது இடத்துல உங்களோட சேர்ந்து நான் ஆசீர்வதிக்க போகிறேன். தேவனுடைய ஜீவ தண்ணீராய் நீங்கள் இதிலிருந்து குடிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமையிலிருந்து இடத்துல குடிப்பதன் அடையாளமாய் அவர் உங்களது வாழ்க்கையை சுத்திகரித்து கழுவும்படியாக நாம் இந்த தண்ணீரை ஒன்று சேர்ந்து இந்த ஆசீர்வதிக்க போகிறோம். மிக நிச்சயம் நான் இந்த மறக்கல. நேற்று தினம் அந்த சாட்சியருடைய பாதியை இன்று நான் பகிர்ந்து கொள்வேன்னு சொன்னேன். மிக நிச்சயமாய் நான் மற்ற காரியங்களை தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக இந்த நபர் ஒரு நாள் பீடத்து மீது இடத்துல இருந்து பீடத்தை விலகி தேவனை மறுதளித்து தன்னுடைய வாழ்க்கை இந்த வாழ தீர்மானித்த பொழுது எப்படியாக அசுத்தம் இவர் வாழ்க்கை இந்த இடத்துல தொட்டது நீங்க முதல் பாகத்துல பார்த்தீங்க. இவருடைய இந்த இரண்டாம் பாகம் என்ன நடந்தது, தேவன் எப்படியாக இவர் மீது கவனம் உள்ளவராய் இந்த இடத்துல இருந்தார் அல்லது இவருடைய வாழ்க்கைக்கு உதவி செய்தார் என்பதை முழுமையை தெரிந்து கொள்ளும்படி இந்த சாட்சியினுடைய இரண்டாவது பாகத்தை பாருங்கள் இப்பொழுதே. ஒரு நாள் அப்போது தேவன் என்னோடு பேசினார் தேவன். அப்போது அவர் சொன்னார், நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் என் மகனை, நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். அதன் பிற்பாடு தேவன் இந்த மனுஷனை அனுப்பித்தார் என்னை கண்டறியறதுக்காக. இந்த மனுஷனை தேவன் அனுப்பித்தார். நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இந்த மனுஷனை 3 வருஷமாக என்னை இவர் தேடிக்கிட்டு இருந்தார். 3 வருஷமாக என்னை மட்டுமே தேடிக்கிட்டு இருந்தார். அவர் என்னை கண்டுபிடித்த பிற்பாடு இப்படி சொன்னார், நான் உனக்கு உதவி செய்ய போகிறேன். இதை அவர் சொல்லும் போது எனக்குள்ள ஒரு விருப்பம், ஒரு ஆசை பிறந்தது. புதிதாக ஒரு விருப்பம் பிறக்க ஆரம்பிச்சது. நான் சொன்னேன், நன்றி, நான் போகிறேன். அது எப்படி தெரியுமா இருந்தது? எனக்காக காத்துட்டு இருந்த தூதர்களுக்கு முன்னாடி நான் போனதை போல இருந்தது. மழை, புயல், மிகப்பெரிய புயல் இருந்தது. ஆனால் அது இருந்தாலும் நான் ஆலயத்துக்கு வர முயற்சி செய்தேன். 3ஆம் தேதி டிசம்பர் 2023 நான் ஆலயத்திற்கு வர ஆரம்பித்தேன். நான் இருக்கிற இடத்துலேருந்து காலையில் 7 மணிக்கு கிளம்பினேன். ஆலயம் அருகாமையில் கிடையாது. நான் ஆலயத்துக்குள்ளே வரும்போது கிட்டத்தட்ட மணி 10 மணி இருக்கும். அப்போ தான் நான் ஆலயத்துக்குள்ளே வந்தேன். ஆலயத்தை நோக்கி நான் போகிற அந்த பயணத்தில் கூட எனக்கு நிறைய தடைகள், நிறைய மோசமான காரியம் நடக்க ஆரம்பிச்சது. நிறைய விஷயம், எனக்கு நிறைய போராட்டம் வந்தது. ஏன் என்னால் சரியாக கூட நடக்க முடியாது. அந்த நேரம் ரொம்ப மோசமான மழை. ஆனாலும் கூட நான் ஆலயத்துக்குள்ளே வந்துவிட்டேன். நான் ஆலயத்துக்குள்ளே வரும்போது பாஸ்டர் சொன்னார், நான் போயிட்டு வந்துடுறேன் வெளியே. அப்போ போதகர் சொன்னார் என்னை பார்த்து, போர் வீரரே, நான் வெளியே போகிறேன், நான் சீக்கிரமாக வந்துடுவேன். அவர் சீக்கிரமாக வந்தார். அவருடைய மனைவி கூட அங்கே தான் இருந்தாங்க. அப்போது அவங்க மனைவி என்னை கூப்பிட்டாங்க உள்ளே. நான் போனேன். உள்ளே போகும்போது என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் குளிக்கலாம். அந்த நேரத்தை நான் எடுத்துக்கிட்டு நான் குளிக்க ஆரம்பித்தேன். சோப்பு கரையிற வரைக்கும் நான் குளிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்குள்ளே ஒரு சந்தோஷம். நான் கடைசியாக எங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ, எங்கே அதிகமாக இருக்கணும்னு விருப்பப்பட்டனோ, நான் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். போதகர் மனைவி கூட எனக்கு உதவி செய்தாங்க. என்னுடைய நகைகளை வெட்ட எனக்கு உதவி செய்தாங்க. அதன் பிற்பாடு நான் முடி வெட்டுற கடைக்கு போனேன். என்னுடைய முடிகளை நான் வெட்டுறதுக்காக என்னுடைய முடியை வெட்டினாங்க. என்னுடைய முடிகளை வெட்டி முடித்த பிற்பாடு அங்கேருந்து நான் ஆலயத்துக்கு போனேன். ஆலயத்துக்கு போய் அவங்க போதகரோட அவருடைய மேசையில் நான் உக்காந்தேன். அங்கே உக்காந்து சாப்பிட ஆரம்பித்தேன். இது எல்லாமே எனக்கு கொடுத்தாங்க. நான் ஒரு புதிய மனுஷன் போல் அங்கேருந்து கிளம்பி வந்தேன். அங்கே நான் போய் பீடத்து முன்னாடி என்னுடைய முழங்கால் பணியிட்டு நான் யோசித்த முதல் யோசனை என்ன தெரியுமா? தேவன் என்னுடைய வாழ்க்கையை நேராக மாற்ற தொடங்கிட்டார். அவர் என்னுடைய வாழ்க்கையை நேராக மாற்ற தொடங்கிட்டார். அடுத்த நாள் திருவிருந்து நடந்தது. நான் அப்போது வானத்தை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே, உன் பீடத்து முன்னாடி நான் இங்கே இருக்கேன், நீர் என்னுடைய வாழ்க்கையை முழுசாக மாற்ற. அதை சொல்லி முடித்த பிற்பாடு கூட்ட நேரத்திலே நான் போதகிட்ட சொன்னேன்,
எனக்கு நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். முழுமையாக என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்காக தர விரும்புகிறேன். அதுதான் நான் செய்ய விரும்புகிறேன். கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி போதகர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். இந்த இடத்துல ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி ஞானஸ்தானத்துக்கு பிற்பாடு Volta ao primeiro amor e volta a praticar o que já fez. நான் ஆலயத்துக்கு திரும்பி வரும்போது சரியான நேரத்தில் தான் திரும்பி வந்தேன். மிகவும் சிறந்த ஒரு நேரத்தில் தான் நான் திரும்பி வந்திருந்தேன். அந்த நேரம் சரியாக இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி ஆலயத்தில் நடந்து கொண்டிருந்தது. அந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி சீனாய் மலையின் விசுவாசத்தில் தொடங்க இன்னும் 5 நாட்கள் மட்டுமே இருந்தது. நான் தீர்மானம் எடுத்தேன். அப்பொழுது நான் சொன்னேன், ஆண்டவரே, இதோ என்னுடைய வாழ்க்கையை நான் பீடத்தின் மீது வைக்க போகிறேன். தேவன் என்னுடைய வாழ்க்கைக்குள் நுழைவார். நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் 4 வருஷம் முன்னாடி. தெருவில் வாழ்கிற நிலைமை எனக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் அந்த இடத்துக்கு திரும்பி போனேன். அங்கேருந்து ஒரு மிஷின் வாங்கினேன். அந்த மிஷின் வாங்கிட்ட பிற்பாடு நான் புல்லுகளை வெட்ட ஆரம்பித்தேன். நல்ல ஒரு தெளிவான ஒரு புல்லை அங்கே வெட்டி கொடுத்தேன். அங்கே எனக்கு என்ன நடந்ததோ கற்பனையில் கூட நான் நினச்சி பார்க்க முடியாத ஒரு சம்பவம். அங்கே நான் நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். இது வரைக்கும் நான் பார்த்துடாத பணம் அங்கே சம்பாதிச்சேன். மக்கள் அங்கே என் கூட நல்லா பேசினாங்க. நான் காலை வணக்கம், மதிய வணக்கம், அங்கே எல்லோருமே என்கிட்ட சகஜமாக பேசினாங்க. எனக்கு அங்கே வேலை செய்யும் போது டிப்ஸ் கூட கொடுப்பாங்க. அது கொஞ்சம்னு சொல்ல முடியாது. நான் செய்ததிலே மிக சிறந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சி அது மட்டும்தான். நான் செய்த எல்லா தப்பான விஷயத்திலிருந்து தேவன் எனக்கு வழியை காமிச்சார். அந்த வழி தான் பீடம். நான் எப்போ பீடத்திலிருந்து கீழே இறங்கினோ நான் வித்தியாசமான ஒரு மனுஷனாக கீழே இறங்கினேன். நான் பரிசுத்தாவி அந்த நேரம் இன்னும் தேடக்கூட ஆரம்பிக்கலை. ஆனால் அந்த நேரமே பரிசுத்தாவி எனக்குள்ளே வந்தார். நான் உணர்ந்தேன், ஆமாம், நிச்சயமாக உணர்வு கிடையாது, இது உணர்வு கிடையாது. ஆனால் எனக்குள்ளே இருந்த எல்லாமே எனக்குள்ளே நிச்சயத்தை காமிச்சிது. என்னுடைய யோசனை, நான் பார்க்குற விதம், நான் பேசுகிற விதம், என்னுடைய நடத்தை எல்லாமே மாறினது. உங்களுக்குள்ளே கண்டிப்பாக இது இருக்கும். அதுதான் விருப்பம். நான் சொன்ன மாதிரி அதுதான் விருப்பம். தேவனை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பெற, அவருடைய ஆவியினால் நீங்கள் நிரப்பப்பட, எல்லாமே விருப்பம் மட்டும்தான். உங்களுக்குள்ள அந்த விருப்பம் இருக்க வேண்டும். நான் பெற்றுக்கொண்டேன். உங்களுக்குள்ள இருக்கிற விருப்பத்தை தேவன் உண்மைன்னு பார்த்தார்னா அப்போ தேவனும் விரும்புவார். நான் ஆலயத்துக்கு வந்து 11 மாதமாவது. நான் மீண்டுமா ஆலயத்துக்கு வந்தேன். மீண்டுமா தேவனோடு உறவில் இணைக்கப்பட்டேன், அவருடைய பீடத்தில். இப்பொழுது தேவன் என்னுடைய வாழ்க்கையை நேராக மாற்றிருக்கார். என்னால் இன்னும் சரியாக நடக்க முடியாது, அது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் என்னுடைய யோசனையை சரியாக நடக்கும்படியாக செய்திருக்கார். என்னுடைய யோசனையை ஆண்டவர் சரி அமைச்சிருக்கார். நிறைய பேர் பணத்திற்காக சண்டை போடுறாங்க, பலத்திற்காக சண்டை போடுறாங்க, அதிகாரத்திற்காக சண்டை போடுறாங்க. ஆனால் இல்லை, அது எனக்கு தேவையில்லை. என்கிட்ட எல்லாமே இருக்குது. இப்போது என்கிட்ட எல்லாமே இருக்குது. இப்போது எது என்கிட்ட குறைவாக இருக்குது? நான் இனிமேலும் பாசர் இல்லை, ஆனால் நான் தேவனுடைய மனுஷன். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நிலைமை வித்தியாசமாக இருக்குது. முன்னாடி இருந்ததை விட என்னுடைய வாழ்க்கை நிலைமை, இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்குது. வெளியே எனக்கு முன்னாடி என்ன இருந்தது, இப்போது எனக்கு என்ன இல்லைன்றது கவலை கிடையாது. ஆனால் இப்போது எனக்குள்ளே என்ன இருக்குது, அதுதான் மிக முக்கியம். ஒரு மிக முக்கியமான ஒருத்தர் உங்ககிட்ட பேச விரும்புகிறார். மிஸ்டர் ஜோசே, தேவன் உங்கள் வாழ்க்கையை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். முழுமையான திருப்தியோடு நான் இங்க வந்திருக்கேன் இதை பத்தி சொல்றதுக்காக. அந்த நாள் தேவன் ஒரு நபரை பயன்படுத்தினாரு. அந்த நபர் என்ன வந்து சந்திக்கும்படியாக என்கிட்ட கேட்டிருந்தாங்க, எனக்கு உங்களை தெரியுமான்னு சொல்லி. நான் சொன்னேன், ஆமா எனக்கு தெரியும். அந்த நாள் துவங்கி பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த எண்ணத்தை எனக்குள்ள வச்சார்.
ஓ அந்த நபரை தேடுன்னு சொல்லி. பிற்பாடு நாங்க போனேன், பிற்பாடு நாங்க உங்களை கண்டறிஞ்சோம். தேவன் சிறந்த காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய துவங்கினாரு. இன்னைக்கு மிஸ்டர் ஜோசே, நீங்க இங்க இருக்கீங்க, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. தேவன் பரிசுத்த ஆவியை தாமாகவே உங்களுக்கு கொடுத்திருக்காரு. முன்பாக நீங்க எதெல்லாமே எழுந்தீங்களோ அவரோடு கூட நீங்க அதை திரும்பி பெறுவீங்க. தேவன் உங்களை நம்புறாரு. தேவன் பரிபூர்ணமா உங்களை ஆசிர்வதிப்பாரு. பாருங்க, நீங்க ஒரு பொழுதும் பின்னோக்கி பார்க்க கூடாது. தொடர்ந்து கவனமா இருங்க. முன்னோக்கி போறது மட்டும்தான் உங்களுடைய முழு குறிக்கோளா இருக்கணும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நான் என்னுடைய நன்றியை இவருக்காக செலுத்த விரும்புகிறேன், இவருடைய மனைவிக்காகவும். இதை கேட்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். யாராவது ஒருத்தர் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு நினச்சேன். ஆனால் இவர் யாராவது ஒருத்தருக்கு நான் உதவி செய்யணும்னு நினச்சார். அந்த விருப்பம்தான் என்னை கண்டுபிடிக்க உதவி செய்தது. அவர் எனக்கு எதை செய்தாரோ, எதை கொடுத்து உதவி செய்தாரோ, இதை என்னால் பணத்து மூலமாக அடைக்க முடியாது. ஆனால் நான் வாக்கு கொடுக்குறேன், நான் வேறு ஒரு மனுஷனுக்கு சிறந்த மனுஷனா, சிறந்த உதாரணமாக கண்டிப்பாக இருப்பேன். என்னுடைய வாழ்க்கை தேவனுக்காக. அவர் என்னை கண்டடைந்தார். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9386387738. நன்றி. மிக நிச்சயமா மக்களே, இந்த நபர் தேவனிடத்திலிருந்து பிரிந்தார். ஆனா இன்று தேவனிடத்திலே மீண்டும் இணைந்தவராய் தன் வாழ்க்கையானது இந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்க தேவனை விட்டு வெகு தூரம் பிரிந்து சென்றவராய் இந்த இடத்துல இருக்கலாம். மீண்டும் அவருடைய வீட்டுக்கு வர, ஆலயத்துக்கு வருவதற்கு, அல்லது மீண்டும் அவரை உங்களுடைய தேவனாய் அறிக்கிறதற்கும், உங்க வாழ்க்கையை அவருடைய கைகளில் ஒப்படைக்க இன்னும் ஏதேனும் காரியம் உங்களுக்குள்ளாக இந்த இடத்தில் உங்களை பிடித்து கொண்டிருந்தால் அது அசுத்தத்தினுடைய பலனான வேலை என்பதை இந்த இடத்துல மறக்காதீர்கள். இந்த நபருக்கு தேவனால உதவி செய்ய முடியுமே ஆனால், மக்களே, ஒரு நாள் பீடத்தின் மீது ஒரு போதகராய், தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறவராய் இவர் பயன்படுத்தினார். ஆனா இவர் தேவனுடைய பீடத்தை, தேவனுடைய ஆவியை மறுதலித்து தேவனிட்டு விலகினார். அழிக்கப்பட்ட வாழ்க்கை, முற்றிலும் அழிக்கப்பட்டது. அந்த சாட்சி அவர் சொன்னது இந்த இடத்துல கவனிச்சீங்கன்னா, இன்னைக்கு என்னால சரியா நடக்க முடியாம இருக்கலாம், ஏன்னா அவர் செய்த செயல் நிமித்தம், அவர் சந்தித்த பிரச்சனை நிமித்தம். ஆனா தேவன் என் சிந்தனையை நடத்துகிறவராய் இந்த இடத்துல இருக்கிறார். ஆம், தேவன் என்னுடைய சிந்தனையானதை நடத்தி கொண்டு செல்கிறவராய். என்னுடைய பழைய வாழ்க்கையானது இந்த இடத்துல முடிந்தது. தேவனோடு புது வாழ்க்கை இந்த இடத்துல வாழ்கிறவராய் இந்த வாய்ப்பானதை தேவன் எனக்காய் இந்த இடத்துல கொடுத்தார். தேவன் அதை உங்களுக்கும் கொடுக்க விரும்புறார். இது இன்னும் தாழ்த்தப்பட்டதல்ல. இன்னும் நேரம் இந்த இடத்துல முடியல. யார் இந்த வார்த்தை நீங்க கேட்கறீங்களோ, ஒருவேளை டிவி நேரா நீங்க உட்காந்து கேட்கல, ஆனா இந்த சத்தம் உங்களுடைய காதுகளுக்குள்ள இந்த இடத்துல ஒலித்து கொண்டிருக்கிறது. நீ இந்த இடத்துல சமையல் அறையில, வேறு அறையில இந்த இடத்துல இருக்கலாம். உங்க வீட்டுல இந்த இடத்துல மற்றவங்க பார்க்கிற இந்த நிகழ்ச்சி இந்த இடத்துல நீங்க ஏதோ ஒரு இடத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க. தேவன் உங்களோடு பேசுகிறார். உங்களுக்கான வாய்ப்பை அவர் கொடுக்கும்படியாக. எனவே இந்த நேரம் கூட நீங்க இந்த விசுவாசத்துல எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். 9384638738 இந்த உதவி எண்களில் தேவன் உங்களுக்கு அவருடைய வார்த்தை, அவருடைய வழியை கொடுத்து பலனாய் உதவி செய்ய தயாராக இருக்கிறார். மக்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையானதை இந்த இடத்துல மாற்றி அவருடைய அதி அற்புதமான பதிலாய் உங்களுடைய வாழ்க்கையானதை நடத்த விருப்பமுள்ளவராய் இந்த இடத்துல இருக்கிறார். தேவனுக்கு அனுமதி கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கைக்குள் இந்த இடத்தில் வேலை செய்யும்படியாக. நீ இந்த சாட்சியோடு இன்னொரு நபருடைய சாட்சியும் கூட பார்க்க விரும்புற. என இந்த நபரும் தேவனுடைய விருப்பத்தை செய்தவராய் இருந்தார். ஆனா சில குறிப்பிட்ட காரியத்தில் தன்னுடைய சிந்தனையை உலகத்தின் காரியத்தின் மீது பதித்த பொழுது தேவனுடைய எப்படி விலகினார். தேவனுடைய ஊழியக்காரராய் இருந்து இவர் இந்த இடத்தில் எப்படி விலகி இந்த இடத்தில் தன்னுடைய வாழ்க்கை தேவனோடு மட்டும்தான் சிறந்தா இருக்குன்றது புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை எப்படியாக உருவாச்சு. அந்த சூழ்நிலையிலே தேவன் கொடுத்த வாய்ப்பை இவர் பயன்படுத்தினாரா இல்லையா? சாட்சியிலிருந்து பாருங்கள் இப்பொழுதே. நானும் என்னுடைய மனைவியும் துணையாளராக இருந்தோம். அந்த நேரத்தில் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இல்லை. ஏன்னா நாங்கள் பீடத்து முன்னாடி போய் ஜெபிப்பதை நிறுத்தி விட்டோம். என்னுடைய நிலை எப்போ மோசம் அடைஞ்சதுன்னா, நான் ஒரு மின்சாரத்துறையில் வேலை செய்யணும்னு நினச்சேன். அதுக்கான ஒரு கோர்ஸ் எடுத்து நான் படிக்க ஆரம்பித்தேன்.
நான் நினைச்சேன் இது மூலமா என்னுடைய பண வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். ஆனா அதுக்கான விலை நான் இருந்த இடத்த விட்டு நான் வெளியே வேற ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்ய வேண்டியதா இருந்துச்சு. அவர் எப்போ கேட்டலான் போறோம்னு சொன்னாரோ, நான் அவர்கிட்ட சொன்னேன், என் அன்பே, நம்ம திருமணமாகி ரொம்ப வருஷம் ஆகல. நான் கேட்டேன், உங்களுடைய பண வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்க இருந்து வேற இடத்துக்கு போக போறீங்களா? ஒரு தருணத்துல போதகர் கூட என்கிட்ட வந்து பேசினாரு. அவர் சொன்னாரு இந்த மாரி, "உன் நிலையில நான் இருந்தேன்னா கண்டிப்பா நான் போக மாட்டேன்." அப்படி அவர் சொல்லி கூட நான் போனேன். அது எனக்கு நான் ரொம்ப தூரத்துல போன மாரி இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த மின்சார துறையில எனக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு குடுத்திருந்தாங்க. இருப்பினும் அவர் இங்கிருந்து போன உடனே சில அடையாளங்களை வெளிப்படுத்த ஆரம்பிச்சார். அப்ப நாங்க பேசுவோம். நான் கேட்பேன், என் நண்பே இன்னைக்கு ஆலயத்துக்கு போனீங்களா? அவர் சொல்லுவாரு, இல்ல நான் போல. அல்லது நான் போனேன், ஆனா ரொம்ப தாமதமாயிடுச்சுன்னு. அப்ப நான் அவர்ட்ட சொல்லுவேன், இல்ல என் நண்பே, இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடாது. நான் ஒரு நிலையில அவங்ககிட்ட போய் சொன்னேன், "என்ன பரிமாற்றம் செய்யுங்க. என்னை இங்கிருந்து வேற ஏதாவது ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க." அப்போ சரியான நேரம் கிடைக்கல. மாற்றத்துக்கான சரியான நேரம் கிடைக்கல. அதுக்கப்புறமா நான் வேலை செய்ற அதே இடத்துல எனக்கு ஒரு நண்பர் அறிமுகமானார். அவர் வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சார். "பாரு இது வந்து இன்னும் அதிகாரம் கொடுக்கப்படல இத செய்யறதுக்கு. ஆனா இத நம்ம செஞ்சா நம்ம இன்னும் அதிகமா பணம் பார்க்கலாம்." ஆனா எனக்குள்ள இருந்த அந்த பண ஆசைனால, பண தேவையினால, அது எனக்கு தப்புன்னு தெரிஞ்சும் கூட, அந்த மாதிரியான வழியில வரக்கூடிய பணத்த நானும் ஏற்றுக்கொண்டேன். அவர் எனக்கு பணம் அனுப்புவார். நானும் யாருக்கும் சொல்ல மாட்டேன். அந்த பணத்த எனக்கு அவர் அனுப்பிச்ச பிற்பாடு. அந்த பணம் எனக்கு ரொம்ப தேவையா இருந்துச்சு. நான் அப்படிதான் நெனச்சேன். எனக்கு அந்த பணம் தேவை. என்னுடைய எதிர்கால வாழ்க்கையில எனக்கு அந்த பணம் தேவைன்னு நெனச்சேன். என்னுடைய சம்பளம் ரொம்ப குறைவா இருந்துச்சு. இந்த பணம் எனக்கு உதவி செய்யும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சு. அது கொஞ்ச காலம் வரைக்கும் எனக்கு தப்பா தெரியல. நான் என்ன நெனச்சேன், நான் தப்பு பண்ணல. அவர் தான் தப்பு பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆளு தான். ஆனா உண்மையில நானும் தப்பு பண்ணிட்டு இருந்தேன். அவர் செய்த தவறுக்கு நானும் ஒரு கூட்டாளியா இருந்தேன். அவர் செய்த அதே பாவத்த நான் செஞ்சுட்டு இருந்தேன். நான் கவனிக்க ஆரம்பிச்சேன், அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இல்ல. அவர் செயல்ல, அவர் பேசும்பொழுது அல்லது அவர் அமைதியா இருக்கும்போதே தெரிஞ்சுது. அது வெளிப்படுத்தினது இவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இல்ல. அந்த நிலை ரொம்ப மோசமான ஒரு நிலையா இருந்துச்சு. நான் தவறு செஞ்சுட்டு இருந்தனால என்னுடைய மனசாட்சி என்ன குற்றப்படுத்துச்சு. தேவனுடைய வார்த்தை கூட எனக்கு பாரமா கேட்க ஆரம்பிச்சது. ஏன்னா, நான் செய்த தவறுனால சில நேரத்துல நான் கூட்டத்த விட்டு வெளியே எழுந்து போயிடுவேன். துணையாளர்களுடைய துணிய நான் போட மாட்டேன். புதன்கிழமை ஆலயத்துக்கு வரமாட்டேன். வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு வந்தா யூனிஃபார்ம் போட மாட்டேன் துணையாளர்கள் துணிய. நான் போக போக என்னை எப்படி பார்த்தேன்னா, நாகமான் மாதிரி. நாகம்மானுக்கு இருந்த குஷ்டரோகம் மாரி. எனக்குள்ள அந்த குஷ்டரோகம் இருக்கிற மாரி நான் அப்படிதான் என்ன பார்த்தேன். ஆவிக்குரிய குஷ்டரோகி மாரி. இப்படிதான் நான் இருந்தேன். எனக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த என்னால சரி செய்து கொள்ள முடியும்னு தெரியும். நான் பாஸ்டர் கிட்ட போய் பேசணும். அவர்கிட்ட நான் போய் உண்மைய சொல்லணும். ஆனா, நான் என்ன நானே தடுத்து வைத்துக் கொண்டேன். நான் என்ன பேசப் போறேன்? எப்படி பேசப் போறேன்? நான் எப்பவுமே அவர்கிட்ட சொல்லுவேன், நான் உங்களுக்கான அசிஸ்டன்ட் யூனிஃபார்ம் ரெடி பண்ண போறேன் அப்படின்னு. அவர் சொல்லுவாரு, இல்ல எனக்கு வேண்டாம். நான் எப்படி மத்தவங்களுக்கு உதவி செய்வேன்? நானே சரியில்லாத பொழுது. அப்ப நான் சொன்னேன், நீங்க சரியில்லைன்னு தெரியுதா? அப்ப நம்ம ஏதாவது செய்யணும். நீங்க சரியா மாறுவதற்காக. ஞாயிறு காலையில கூட்டம் முடிஞ்ச உடனே பேசலாம்னு நெனச்சேன் பாஸ்டர் கிட்ட. ஆனா, என்னால பேச முடியல. ஆனா, அதே நேரம் அந்த மனுஷன் எனக்கு பணம் அனுப்பிச்சார். நானும் பணத்த பெற்றுக்கொண்டேன். எதுவுமே சொல்லல நானு. என்னுடைய கணவர் வீட்ல இருக்கிறத நான் விரும்பல. ஆவிக்குரிய நிலைமையில அவர் அது போல தான் இருந்தார். அப்ப நான் அவர பார்த்து சொன்னேன், இல்ல இன்னைக்கு நீங்க அங்க போகணும். நான் சரியா அந்த நாள் போதகர்கிட்ட பேசுறதுக்காக என்னுடைய நிலைமைய பத்தி நான் கிளம்பிட்டு இருக்கேன். அப்போ ஒரு பெண் ஃபோன்ல என்ன அழைச்சு அழுது கொண்டே சொன்னாங்க, "பாருங்க எனக்கு வந்து மின்சாரம் இல்ல என்னுடைய வீட்ல. மத்த எல்லா வீட்லயும் இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல. எனக்கு வந்து சரி செஞ்சு குடுங்க." அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாங்க. அப்ப என்னால உதவி செய்ய முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஆனாலும் அவங்க எப்படி எனக்கு உதவி செய்யாம இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் நான் கிளம்பி போறதுக்கு முன்னாடி கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னுடைய மனைவி, "இல்ல போ வேணாம். முதல் வந்து போதகர்கிட்ட போய் பேசிட்டு அதுக்கப்புறமா போலாம்." அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் சொன்னேன், "எப்படி என்னால தனியா விட்டுட்டு வர முடியும்? அவங்க உதவிக்காக கேட்கறாங்க." நான் போனேன். நான் அந்த சர்வீஸ செய்ய போயிட்டேன். போய் சீக்கிரமா முடிச்சுட்டு வந்துடலாம்னு நெனச்சேன். ஏன்னா, மாத்த வேண்டியது வெறும் ஒரே ஒரு வயர் மட்டும் தான். அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 வீடுகளுக்கு மின்சாரம் இல்லாம இருந்துச்சு. அப்பொழுது நான் மேலே ஏறி சரி செய்ய கிளம்பும்போது, நான் போயிட்டுருக்கேன் மேல. கைய உயர்த்தி அந்த ஒயர கட் பண்ணலான்னு கைய மேல வச்சேன். நான் அந்த கம்பிய தொட்ட உடனே 3800 வாட்ஸ் என்னுடைய உடம்புல பட்டுச்சு. என்னால கண்கள திறக்க முடியல, பேச முடியல. அப்படியே மேலேயே நடுங்கிட்டு இருந்தேன். கம்பிய புடிச்சுக்கிட்டே. அந்த நடுக்கத்திலேயே அப்படியே நடுங்கிக் கொண்டே மேலேருந்து கீழ விழுந்துட்டேன். கீழ விழும்போது தான் நீங்க பார்க்குற இந்த பின்னாடி எனக்கு மேல அடிபட ஆரம்பிச்சது. ரத்தம் பயங்கரமா போச்சு. அவர் உண்மையாலே வேதனைப்பட்டார். அந்த நேரம் ஒருத்தர் வந்தார். அவருக்கு முதல் உதவி எப்படி செய்யணும்னு தெரியும். அந்த நேரம் அவர் அவருடைய விரல எடுத்து மேத்யூவுடைய வாயில வச்சிருந்தார். அப்ப நான் கேட்டிருந்தேன், உதவி செய்யுங்க. அப்படி இல்லைன்னா இவர் மரித்து போவார்.
அவருடைய நாக்கு அவர் முழுங்கிடுவார் போல. அந்த நேரம் ஏறக்குறைய அவருடைய விரல்களையே அவர் இழந்திருப்பார். நான் சொல்ல மறந்துட்டேன், அந்த நேரம் நான் 6 மாசம் கர்ப்பமா இருந்தேன். என்னுடைய கணவரை இன்குபேட்டர்ல வச்சாங்க. முழுசா அவர் அங்க 30 நாள் இருந்தார். அந்த நேரம் நரம்பு சம்மந்தப்பட்ட டாக்டர் சொல்லியிருந்தார், இங்க பாருங்க, அவர் கீழே விழுந்ததுனால அவருடைய தலையில பலமா அடிபட்டிருக்கு. இந்த நேரம் நம்ம ஆபரேஷன் பண்ணி ஆகணும். இந்த போட்டோ அவர் ஐசியூல இருக்கும்பொழுது எடுத்தது. இந்த சமயத்துல தான் அவருக்குள்ளாக இந்த கற்கள் எல்லாம் வெளியே வந்தது. இது அவருடைய தலையினுடைய பிற்புறம் எடுத்த போட்டோ. அந்த இடத்துல தான் அவருக்கு அடிபட்டுச்சு. நான் பார்த்தேன், பிசாசு அவருடைய ஆத்துமாவை எடுக்க பார்த்தான். அது தெளிவா தெரிஞ்சது. அந்த நேரம் நாங்க இஸ்ரவேலின் சிறப்பு நிகழ்ச்சியில இருந்தோம். அந்த நேரம் நான் பார்த்தேன், எங்களுடைய முழுமையை பீடத்து மேல அர்ப்பணிப்பதற்கான நேரமா இருந்தது. ஏன்னா அது வெறும் என்னுடைய தியாகம் மட்டும் கிடையாது, அவருடைய தியாகமுமா இருந்தது. ஏன்னா அபாயத்துல இருந்தது அவருடைய ஆத்துமா. நான் நினைச்சேன், இப்போ என் கணவர் இறந்துட்டார்னா அவருடைய ஆத்துமா எங்க போகும்? நான் பீடத்து மேல என்ன சொன்னேன், தேவனே, இந்த இடத்துல என்னுடைய ரத்தமும் மேத்யூடைய ரத்தமும் இருக்கு. இது எங்களுக்காக கூக்குரல் செய்யும். அவருடைய ஆத்மாவுக்காக இது கூக்குரல் செய்யுது. என்னுடைய மனைவி எப்படி பீடத்து மேல எனக்காக போராடிட்டு இருந்தாங்களோ, அதே போல நான் ஆவிக்குரிய விதத்துல நான் மருத்துவமனையில போராடிட்டு இருந்தேன். எனக்கு சுயநிலையே இல்லை. நான் ஏதோ வேறு ஒரு உலகத்துல இருந்த மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த நிலையில நான் இருக்கும்போது எனக்கு நடந்த ஒரு விஷயம் ரொம்ப நிஜமா இருந்துச்சு. எனக்கு நேரா ஒரு தூதுவர் வந்தாரு. ஒரு தூதுவர் எனக்கு நேரா வந்த பிற்பாடு என்னுடைய கரத்தை பிடித்து என்னை மேல கொண்டு போனார். மேல போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த தூதருடைய முகம் பிசாசனுடைய முகம் போல மாறுச்சு. அருவருப்பான ஒரு முகமா, பயங்கரமான ஒரு முகமா. அதை நான் பார்த்த உடனே அதிர்ச்சி அடைஞ்சேன். இல்ல, நான் நரகத்துக்கு தான் செல்ல போறேன். பிசாசு தான் என்னை கொண்டு போறான். எனக்கு வேற வாய்ப்பே இல்லை, வேற வாய்ப்பே கிடைக்காது. எப்படி நான் என்னுடைய வாய்ப்பை தவற விட்டேன்? எப்படி? எல்லா வாய்ப்பை நான் தவற விட்டுட்டேன். நான் எதை போதிச்சேனோ அதுல நான் வாழல. அதே தருணத்துல எனக்கு தேவனுடைய குரல் கேட்டுச்சு. தேவனுடைய குரல் மீண்டுமா எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு. நான் கண்ணை விழிச்சு பார்க்கும்போது நான் முதல் பார்த்த ஒரு நபர் என்னுடைய அம்மா. அவங்கள பார்த்த உடனே நான் நினைச்சேன், தேவன் எனக்கு மீண்டுமா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார். இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தணும். இந்த வாய்ப்பை நான் கைவிடக்கூடாது. அதுக்கப்புறமா நான் அழுகத் தொடங்கினேன். நான் அழுகத் தொடங்கின பிற்பாடு இயேசு எனக்காக அவருடைய ஜீவனை கொடுத்திருக்காரு. அவருடைய ஜீவனை கொடுத்தார். அவர் எனக்கான வேலையை ஏற்கனவே சிலுவையில செய்திருக்கார். அப்பொழுது நான் நேர்மையா இருந்தேன் தேவனுக்கு. நேர்மையா என்னை காண்பிச்சேன். எனக்கு உண்மையாவே உதவி தேவை தேவனே. எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை தேவை. நான் இதை தான் தேவன்கிட்ட சொன்னேன். என்னுடைய அம்மா போயிட்ட பிற்பாடு என்னுடைய மனைவி வந்தாங்க. என் மனைவி கிட்ட நான் சொன்னேன், நான் இந்த இடத்த விட்டு வெளியே வந்த உடனே நான் எந்த இடத்துக்கும் போக மாட்டேன். முதல் நான் ஆலயத்துக்கு தான் போறேன். அங்க முதல் வந்து சேர்ந்த பிற்பாடு நான் அங்க பாஸ்டரை பார்த்தேன். பாஸ்டரை பார்த்த உடனே சொன்னேன், பாஸ்டர், தயவு செய்து எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறீங்களா? அப்போ அவர் சொன்னார், ஆமா, நான் உனக்கு தர ஞானஸ்தானம். நிச்சயமா. அந்த இடத்துல உண்மையா, அந்த நேரம் உண்மையா, முழு மனதோட முழு விருப்பத்தோட நான் பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் என்னை மீண்டுமா தேவன்கிட்ட வர வைத்தது. நான் தேவன்கிட்ட அங்க அறிக்கை செய்த நேரம் என் மனசுல இருக்கக்கூடிய பாரத்தை தேவன் வெளியெடுத்தார். அந்த பாவம் உள்ள அந்த பாவம் என்னால் அதை விலைக்கு சொல்ல முடியல எப்படின்னு. அதை வெளியே எடுத்தார் தேவன். அதை எடுத்த பிற்பாடு தான் நான் விடுதலை அடைஞ்சேன். அதுக்கப்புறம் தான் பரிசுத்தாவி எனக்குள்ள வந்தார். பரிசுத்தாவி எனக்குள்ள வந்த உடனே நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். நான் ரொம்ப லைட்டா உணர்ந்தேன். அந்த நேரம் என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம் தேவனுக்காக ஊழியம் செய்ய, நிறைய ஆத்மாவை காப்பாத்த, தேவனுக்கு நிறைய காரியங்களை செய்ய நான் முன்னாடி செய்திருந்தாத எல்லா காரியத்தை நான் செய்ய ஆசைப்பட்டேன். எல்லாத்துக்கும் மேல நான் ரட்சிப்பை முக்கியத்துவமா வைத்தேன். ஏன்னா அதுதான் மிக முக்கியமானது. நான் இப்பொழுது வாழுகிற வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கை, நீதி உள்ள வாழ்க்கை. நான் பொய் சொல்லுவதை விட்டுவிட்டேன். ஏமாத்துறது அல்லது தவறான வழியில வரக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் விட்டுட்டேன். நான் தேவனிடத்துல கேட்கிற ஒரே ஒரு விஷயம், தேவனுக்கு உண்மை தன்மையா இருக்கும்போது தேவன் என்னை பார்த்துக் கொள்வார். ஒரு மனுஷன் வாழுகிற நிலை மிக முக்கியம் கிடையாது. இல்ல அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், ரட்சிப்பு தான் இருக்கிறதுலே மிக முக்கியம். என்ன மாதிரி
அநேக பேரு வாய்ப்புகள தவற விடுறாங்க. பாவம் செய்த பிற்பாடு அந்த பாவத்த மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு வரும்போது அத தவற விடுறாங்க. என்னலாம் ஞாபகம் இருக்கு, என்னுடைய மனைவி என்கிட்ட சொன்னாங்க, "ஞாயித்துக்கிழமை வாங்க பாஸ்டர் கிட்ட பேசலாம்." ஆனா நான் பாவம் செய்திருந்த அந்த ஆள் நான் நான் ஒதுக்கி விட்ட அந்த வாய்ப்ப. சில நேரத்தில நண்பர்களே, நீங்க ஒதுக்கி விடும்போது உங்களுக்கு வாய்ப்பு இருக்காது மனம் திரும்ப. ஒருவேளை கடைசி வாய்ப்பு உங்களுக்கு வராம கூட போலாம். நெறைய பேருக்கு வராம போற மாரி. ஆனா என்னுடைய கேஸ்ல, என்னுடைய வாழ்க்கையில கடைசி வாய்ப்பு வந்தது. அத நான் பெற்றுக்கொண்டேன். அத நான் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தேனா, நான் இந்த நேரம் நரகத்துல இருந்திருப்பேன். நான் மீண்டும் ஒரு முறை ரட்சிப்புக்கான வாய்ப்ப பெற்றுக்கொண்டேன். ஆனா துரதிர்ஷ்டவசமா நெறைய ஜனங்க இந்த கடைசி வாய்ப்பை பெற்றுக்கொள்ளவில்லை. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9346387338. நன்றி. சரியாத மக்களே, நீங்க பார்த்த இந்த 2 சாட்சிகளும் தேவனோடு இருந்த வாழ்க்கை, தேவனை விட்டு பிரிந்த வாழ்க்கை, மீண்டும் தேவனோடு சேர்ந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எதை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க? நீங்க தேவனோடு கூட இந்த இடத்துல இருக்கீங்கன்னா, ஒரு பொழுதும் அந்த வாழ்க்கையில தேவனை விட்டு பிரிய அனுமதிக்காதீர்கள். பிசாசு பல சூழ்நிலைகளை கொண்டு வரலாம், பல கடினங்களை கொண்டு வரலாம். நீங்கள் அவனை எதிர்த்து நில்லுங்க. அவன் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடுகிறவனா இருப்பான். அல்லது நீங்க இந்த இடத்துல ஏற்கனவே 2வது பிரிவை சார்ந்தவராய் இந்த இடத்துல தள்ளப்பட்டிருக்கலாம். நான் பிரிஞ்சுட்டேன், தேவனை விட்டு வெகு தொலை தூரத்துக்கு இந்த இடத்துல வந்துட்டேன், மீண்டும் நான் இணைய விரும்புகிறேன். இந்த வார்த்தை சரியாக உங்களுக்கு எபிரேயர் 10:36 தேவன் சொல்றது போல, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. இது உங்களுடைய சித்தமோ என்னுடைய சித்தமோ, நம் குடும்பத்தார், நண்பர்கள், உறவினர் அல்லது உலகத்தினுடைய சித்தமோ அல்ல. தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தமானதை இடத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மிடமிருந்து இடத்தில் எதிர்பார்க்கிறதான அந்த பொறுமை. ஆ தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு காத்திருங்க, சோர்ந்து போகாதீங்க, நம்பிக்கை இழக்காதீங்க. ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நான் பல வருஷம் தேவனை சார்ந்து இருக்கிறேன், பல வருஷம் நான் இதை செஞ்சிருக்கேன், பல வருஷம். நிறுத்துங்க. தேவன் எல்லாவற்றுக்கான ஏற்ற காலங்களை அறிந்தவராயிருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்ய அனுமதி கொடுங்க. எனவே இந்த விசுவாசத்தில் நீங்க யார் தேவனிடத்தில் திரும்ப அல்லது உங்களுடைய விசுவாசத்தோடு தொடர்ந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படி பொறுமையோடு தேவனோடு சேர்ந்து போராடி உங்களுடைய பதிலை பெற்றுக்கொள்ள தயாரா இருக்கீங்களோ, தேவன் உங்களுக்கு உதவி செய்யட்டும். தேவன் உங்களது வாழ்க்கையை வழி நடத்தட்டும். நாளை காலை 9:30 மணி கூட்டமும் கூட சரியாக இதை குறித்து தான் நாம் இன்னும் அதிகமா இடத்துல பேச போகிறோம். தேவனுடைய ஆவி உங்களை நடத்துவதற்காக இது நேரம். நாம் விசுவாசத்தில் ஒன்றிணையலாம், ஜெபிக்கும்படியாக. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். ஜனாதவராகியும் இயேசுவையும் என் தேவாவியான, இதுதான் சரியாக இந்த மக்களுக்கு நீர் இந்த இடத்தில் உதவியா இந்த இடத்தில் கொடுக்க வைத்திருக்கிற திட்டம். என் தேவனை யாரெல்லாம் உம்முடைய வழிகளை விட்டு இந்த இடத்தில் பிரிந்தவராய் அல்லது உண்மை மறுதளித்தவராய் இருக்கிறாரோ அவர்களுக்கு உதவி செய்ய தயாராக இந்த இடத்தில் இருக்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கையானதை மாற்ற நீர் இந்த இடத்துல என் தேவனை ஆண்டவராக இயேசுவை மிக விருப்பம் உள்ளவராய் இந்த இடத்தில் இருக்கிறேன். உதவி செய்யும் பரிசுத்தாவியானவரை, விசுவாசத்தில் என் தேவனை உம்முடைய வாக்கு தத்தங்களை கைப்பற்ற உம்முடைய சித்தத்தின்படி செய்து யார் பொறுமை உள்ளவராய் காத்திருக்கிறார்களோ அவர்கள் உம்முடைய எல்லா பதில்களை இந்த இடத்தில் பெற்றுக் கொள்வார்கள். இந்த மக்களுக்கும் அதே போன்று உம்முடைய பதில்களை இந்த இடத்தில் கைப்பற்ற உதவி செய்கிறார்கள். உம்முடைய கதவுகளை திறந்து இடம் போதாதபடியாய் இவர்களது வாழ்க்கைக்கான பலனை பதிலை இந்த இடத்தில் கொண்டு வருகிறார். உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்படும் தேவன், உம்முடைய சர்வ வல்லமையான கரம் இவர் வாழ்க்கை மீது இந்த இடத்தில் வரட்டும். எங்கள் தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்படும்படி பாவத்திலிருந்து, பொறாமைகளிலிருந்து, உலக ரீதியான விருப்பங்கள், வழிகளிலிருந்து இவர்களை விலக்கி உம்முடையவராய் உம்முடைய ரட்சிப்பிலே உம்முடைய சித்தத்திலே இந்த மக்களுடைய வாழ்க்கையை நகர்த்தும். எல்லாமே உன் கைகளில் வைக்கிறேன், ஆசீர்வதிக்க கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையான பெயரா உன் நாமம் மகிமைப்படுத்தப்படும்படி இந்த மக்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஆமென். ஆமென். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கார். தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பொறுமையோடு நீங்கள் கைப்பற்ற காத்திருங்கள் மக்களே. நாளை காலை 9:30 மணிக்கு ஆலயங்களில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வைத்திருக்கிற எல்லா திட்டங்களை நீங்க இந்த இடத்துல கைப்பற்றும்படியாக மறக்காதீங்க மக்களே. நீங்க ஒருவேளை மன அழுத்தத்துல இருக்கக்கூடியவரா இருக்கீங்க, நீங்க மன அழுத்தத்துல தள்ளப்பட்டவரா இருக்கீங்க, நாளை இந்த மன அழுத்தத்தின் சூழ்நிலைகளின் கூட எதிர்த்து நாம் போராட போகிறோம்.
தேவன் உங்க வாழ்க்கை முழுமையாய் மாற்றும்படி சென்று வாருங்கள். தேவன் உங்களோடு இருப்பாராக.